மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சிறந்து இருக்குது. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பரவசையும் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சிறுவர் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமத்தம் இன்றைய நாள் திருப்பங்கள் நன்மைகள் தருமாறாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, காரணமின்றி எல்லோரிடமும் அன்பு வைப்பது முதல் தவறு. எல்லோரிடமும் உண்மையாக இருப்பது இரண்டாவது தவறு. எல்லாரும் நம்மள மாதிரிதான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது மூன்றாவது தவறு. இந்த 3 தவறுகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டுதாங்க இருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் இந்த 3 தவறையும் செய்யாமல் நீங்களே மாற்றிட்டீங்க. பட்ட அவசரலாம் எல்லாரும் நல்லா நினைச்சி ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமே உரசி பார்க்குற மாதிரி, சங்கத்தை உரசி பார்க்குற மாதிரி நல்லவங்களாக இருந்தாலும் முதல்ல கொஞ்சம் உரசி பார்த்து தான் அப்புறம் உண்மையான கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறது நீங்கள் வாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்கிறீங்க. உங்கள் ஆசைக்குள்ளாக சந்திரன் வந்து நுழைந்திருக்கிறாரு. உத்திர நட்சத்திரத்தில் காலையில் 9:07 வரைக்கும் இருக்கிறாரு. அதனால உத்திர நட்சத்திரம் நேற்று இருக்காது. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு 9:07 அருமையாக இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் அஷ்ட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் வந்து உட்கார்றாரு. காலையில் 9:07 அஷ்ட நட்சத்திரத்துல தான் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அஷ்ட நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருங்க. காது வழி கழுத்துலேயுமே ஏதாவது வழி வந்துட்டே இருக்கணும். சில நேரங்களில் ஆரம்பப்படுவீங்க. நீங்க சொல்லாததெல்லாம் சொன்னதா சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நினைக்கும் போது நம்ம சொல்லிக்கலாமே நேரடியாகவே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் ஒரு பக்கம் தலைப்பிடிச்சுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். எல்லா வகையிலும் ஜெயித்து காட்டுவீங்க. ஆனாலும் இந்த ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால வாயு பதார்த்தங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. வாழைக்காய் அது மாதிரி வாயு பதார்த்தங்கள்லாம் இது வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் வெளியுறவுகளையும் தவிர்த்தீங்கன்னா நலமாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. இருந்தாலும் வேலையாட்கள் பங்குதாரருடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வேலை சுமை இன்னைக்கு உத்தியோகத்தில் ஒரு வருஷம் இருந்து கொண்டே இருக்கணும். கணவன்மனைவிக்குள்ள விவாதங்கள் இருக்குது. பிள்ளைங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. அனுசரித்து கொண்டு போவது நல்லது. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விவரத்துக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலையில தொடங்குங்க. மேல் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை சிறுவங்களை தவறாக புரிந்து கொண்டால் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் சரியாகவே இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து விடுங்கள். ஆமாம், நம்ம மனசுக்கு நம்ம மனசாட்சிக்கு நாம சரியா நடந்துக்கிறோம். அதில் எந்த தவறும் இல்லை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அப்படி இருக்கும்பொழுது அங்கங்கே அப்பப்போ நம்மளை பற்றி யாராவது கூட சொல்கிறாங்க, அதை நம்ம காதுக்கு வந்தால் அதை பற்றி தான் நம்ம கவலையே படக்கூடாதுங்க. எதுவும் எப்போதும் ஏழ்வழி அது மேல்வழி என்று சொல்லிக் கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. செலவுதான் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்குது. கொடுத்த இடத்திலிருந்து பணம் வர மாட்டேங்குது. ஆனால் நாம தர வேண்டிய இடத்திலிருந்து தொந்தரவு கொடுக்குறாங்க. எங்கே போய் நம்ம சொல்றது? வர வேண்டியது நிறையா இருக்குது, தர வேண்டியது குறைவாக இருக்குது. இருந்தாலும் மனசுக்குள்ள நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிட்டு வேண்டியதாக இருக்குது. முன்னாடியெல்லாம் எந்த தேதியில் 10ஆம் தேதியில் கொடுக்குறேன் அப்படின்னா 10 தேதிக்கு முன்னாடியே நம்ம கொடுத்தோம். ஆனால் இப்போ அது மாதிரி முடிய மாட்டேங்குது. காரணம் 8ஆம் இடத்துல ஒரு மறைஞ்சு கிடந்தாலும் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாத நிலைமை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குருதான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சுமாரான நிலைமையில இருக்கிறதுனால தான் சின்ன சின்ன திறமைகள் எல்லாமே இருக்குதுங்க. இருந்தாலும் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எப்படியோ உறுதிப்படுத்தி கொண்டு போக வேண்டியதாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா?
அந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து வருவீங்க. செல்வாக்கு இந்த இடத்துல உண்டுங்க. ஊர் பொதுக்காரியங்களை முன்னாலே நடத்துவீங்க. பிள்ளைகளை பற்றி ஒரு பக்கம் கவலை, இன்னொரு பக்கம் அவங்கள நம்ம நல்லா வளர்த்துருக்கோம், அவங்களால எல்லாம் முடியும், அவங்க எல்லா சவாலையும் சமாளித்து வந்துடுவாங்க அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. அதனால் வேலையாட்கள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் கூட நிறைய எதிர்ப்புகள்லாம் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்துருக்குங்க. அதனால் நிதானம் தேவைப்படுதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர் அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய நேரம் மட்டுமே. அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வதும் வீணடிப்பதும் நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. நேரங்காலம் அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதை ஒழுங்காக பிடிச்சிக்கிட்டு அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுதாங்க. ரூபாவோட முடிச்சுடுறேன், ஆனால் நேரத்தில் நினைக்கிற மாதிரி எதுவும் வேணாம் அப்படின்னு நேரத்துக்கு முக்கியத்துவம் தருபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கிறீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து 4ஆம் இடத்துல போக்கு சிறப்பு இருக்கிறாரு. எங்கெங்க சந்தோஷம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு உற்சாகமாக இருக்காரு, உதவியாக இருக்காரு, காப்பாற்றி இருக்கிறாங்க. அதே பெரிய விஷயம் தானே. அதுவும் நீங்கள் தேர்தலும் வெற்றியாக கணக்கில் இருக்கிறாரு. இருக்கிறதுனால அப்படி இப்படினாலே ஏதோ வருமானத்துலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு